சாட் ஜிபிடியை வச்சு நம்ம எப்படி ஃப்ரீயாக அப்டேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது அண்ட் ஆல்சோ ஈஸியாக எப்படி நம்ம டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம நீட்ஸ் சூஸ் பண்ணோம். ஸோ நான் வந்துட்டு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் நீட்ஸ் சூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் எப்பயும் எவர்கிரீன் நீட்ஸை சூஸ் பண்ணாங்க. ஸோ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் எப்பயுமே எவர்கிரீன் நீட்ஸ் தான். ஸோ இதில் வந்துட்டு நான் கிளிக் பேங்க் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஒரு அப்டேட் பிளாட்ஃபார்ம் வேணும் சூஸ் பண்ணலாம். Digital24, வாரியர் ப்ளஸ் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து கிளிக் பேங்க் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நான் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு வெயிட் லாஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்துட்டு டயட் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கிராவிட்டி ஹைட்டு லோன் கொடுக்குறேன். ஸோ நான் வந்துட்டு இந்த ஸ்மூதி டயட் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் இதை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரொமோட் பண்ணி என்னோடய ஹாப் லிங்க்கை நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜென்ரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஸோ ஜென்ரேட் பண்ண லிங்க்கை நான் அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஸோ கூகுள் போயிட்டு ஸோ கொரா டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ சைன்அப் பண்ணிட்டு இதில் நம்ம என்ன பண்ணணும்னா அக்கௌண்ட் நம்ம ப்ரொஃபஷ்னலாக வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து கிரியேட் ஸ்பேஸ்ன்னு இருக்கும். சைன்அப் பண்ணதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன கொடுக்குறீங்கன்னா ஸோ நான் வந்துட்டு வெயிட் லாஸ் டயட் அண்ட் ட்ரைனிங் டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ டிஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணோம். ஸோ இது நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ சாட் ஜிபிடி வந்து இது நம்ம ஃபஸ்ட் காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு சாட் ஜிபிடிக்கு போயிட்டு ரைட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் த டைட்டில் வெயிட் லாஸ் டயட் அண்ட் ட்ரைனிங் டிப்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொட்டேஷன் மறந்துடாதீங்க. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதில் நம்ம வந்துட்டு ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ அதை நம்ம பேஸ்ட் பண்ணிப்போம். கிரியேட் கொடுத்துப்போம். ஸோ அது ஸ்கிப் இம்போர்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு சில ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ இது நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு ப்ரொஃபைல் பிக்சர் கவர் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஸோ உங்களோட ப்ரொஃபைலையும் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக வச்சுக்கோங்க, நேம் மாற்றி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஸோ இதுக்கு நம்ம ப்ராடக்ட் வந்துட்டு வெயிட் லாஸ் டயட் ஸோ இதை நம்ம கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கொஷின்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆன்சர் எதுக்கு ஃபஸ்ட் கம்மியோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அது ஆல்சோ ஃபாலோயிங் அதிகமாக இருக்கணும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு
பாஸ்ட் ஹவர் கொடுக்குறேன், ஆர் பாஸ்ட் டே கொடுக்குறேன். விச் வெயிட் லாஸ் கீட்டோ டயட் ஒர்க்ஸ் குயிக்லின்னு இருக்குது, குயிக் வெயிட் லாஸ் பிளான் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இது கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு ஆன்சர் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ க்ரெடென்ஷியல் கொடுக்கணும். ஸோ நான் வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ டன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்துட்டு இதை நம்ம என்ன பண்ணோம்னா, சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிவிட்டு கோரா டைப் பண்ணுங்க. ஸோ கோரா ஆன்சர்ன்றக்கா கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ப்ராக்கெட் எப்பவும் மறந்தாலையும் கொடுத்துட்டு கொஷின் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு, காப்பி பண்ணதுக்கப்புறம் ஸோ குவில் பாட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்துட்டு இதில் க்ரியேட்டிவ்ன்றக்காக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேராஃப்ரைஸ் ஆயிரும். ஸோ நம்ம வந்துட்டு ஏஐ ஜென்ரேட் பண்ணதை எடுத்து போட்டோம்னா நம்ம அக்கௌண்ட் பேன் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் ஸோ எப்பயுமே அந்த ஏஐலேருந்து டேரெக்டாக எதையுமே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணியாச்சு. ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, கூகுள் போய்ட்டு பிளாஜரிசம் செக்கர் ஃப்ரீ ஆன்லைன் கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு செக் பிளாஜரிசம் கொடுக்குறேன். நம்மளுக்கு இந்த மாதிரி டிடெக்ட் ஆகும். ஸோ 100% யூனிக் கண்டென்ட்டாக இருந்தால் இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 0% பிளாஜரிசம். ஸோ அண்ட் ஆல்சோ யூனிக் கண்டென்ட். ஸோ இது நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்துட்டு பண்ணோம் கேன்வா போயிட்டு ஸோ இமேஜஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இன்னும் நம்ம சின்னது பண்ணிக்கலாம், இல்லை நம்ம யூடியூப் தம்ப்நெயில் சைஸே கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிக் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் ரிலேட்டடான பிக் ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு இதே ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ இதில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஸோ இதுக்கு நம்ம அப்டேட் பண்ணி டேரெக்டாக ஆட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்,
ஸோ சைட்ஸ் கூகுளுக்கு போய்க்கோங்க. ஸோ போய்ட்டு இங்கே பிளாங்க்னு இருக்கோ, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம லேண்டிங் பேஜ் செட்டப் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ நம்மளோட சேல்ஸ் பேஜுக்கு போயிட்டு இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஹெட்டர் டைப்புன்னு இருக்கும். ஸோ இதை வந்துட்டு டைட்டில் ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை ஹெட்டிங்காக போட்டுறேன். ஸோ போட்டு நெக்ஸ்ட் வந்து போல்ட் பண்ணிக்கிறேன். இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு தீம் மாற்றிக்கிறேன். சைட் நேம் வந்துட்டு வெல் லாஸ் ட்ரைனிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணோம்னா இன்சர்ட்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகிடும். ஸோ விசிபிள் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ அதை எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம 2 இமேஜ் ஆட் பண்ணிப்போம். ஸோ நான் இதை காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இமேஜஸ்ன்னு இருக்குது. ஆர் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இங்கே பிளேஸ் ஹோல்டர் கண்டென்ட் பிளாக் இதை கொடுத்துட்டு ஸோ கொடுத்துட்டு இதில் வந்துட்டு செலக்ட் இமேஜ்ன்னு இருக்கும், பை லிங்க்ன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இன்சர்ட் இமேஜ் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ பேஜோட எண்டுக்கு போயிடலாம். ஸோ கொடுத்துட்டு அது இல்லை நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். 2 இமேஜஸ் ஆட் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து செலக்ட் கொடுத்துக்கோங்க, லிங்க் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி இது மாதிரி நம்மளுக்கு விசிபிள் ஆகிடும். ஸோ இதனுடைய லிங்க்கை ஸோ நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணி அகெயின் இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதில் நான் ஷேர்ட்னு கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அகெயின் நான் லிங்க்கை பேஸ்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகிடும். விசிபிள் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா
பட்டன் இருக்கா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் ஃபார் மோர் ஆர் கிளிக் ஹியர் டு grab your diet plan அப்படின்னு கொடுத்துப்போம். இப்போ கொடுத்துட்டு நம்மளோட அப்டேட் லிங்கை இதை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி இன்சர்ட் கொடுத்துப்போம். ஸோ ஒன்று நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இங்கேயே நான் லிங்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பப்ளிஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் நேம் கூட கொடுத்துக்கலாம். ஐ மீன் உங்களோட ஸ்பேஸ் நேம் கொடுத்துக்கலாம். ஆர் நீங்கள் உங்களோட கொஷின் கூட கொடுத்துக்கலாம். இது மாதிரி கொடுத்து பப்ளிஷ் கொடுத்துக்கலாம். ஸோ பப்ளிஷ் கொடுத்துட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகிடும். ஸோ விசிபிள் ஆகிட்டு இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட லிங்க்கை நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ இதை நான் வந்துட்டு இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போல் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லிங்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், சப்மிட் கொடுக்குறேன். ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு ரிவ்யூ பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாகவே டைப் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் டெய்லியும். ஆல்சோ நீங்கள் உங்களோட ஸ்பேஸ் பயோவில் கூட நீங்கள் உங்களோட லேண்டிங் பேஜில் லிங்க் வச்சுக்கலாம். ஸோ உங்களோட பயோவில் லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் ஆஃப் டைம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். டிராஃபிக் அதிகமாகும். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் மெத்தட். ஸோ இந்த ஃப்ரீ மெத்தட் ஆஃப் டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.